வெல்கம் டு அரியந்த் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டிஎன்பிசியில இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அதாவது வரலாறுல நவீன கால இந்தியால ஐரோப்பியர் வருகை பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிசி கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1757 ஜூன் 23 அன்று வங்காள நவாப்பை எதிர்த்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக கருதப்படும் போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாசி போர். அப்போ பிளாசி போர் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1757. பிளாசி போர் தான். பிளாசி போர் கொண்டு வந்தது 1757 ஜூன் 23 அன்று வங்காள நவாப்பை எதிர்த்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக கருதப்படும் போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாசி போர். அப்ப பிளாசி போர் 1757 ஜூன் 23 வந்திருக்கு. அடுத்து பக்சார் போர் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1764 வந்து பக்சார் போர் வந்து வந்திருக்கு. இப்ப ரெண்டுத்துக்குமே வந்து உடன்படிக்கை வந்து இருக்கு. பிளாசி போரோட உடன்படிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிநகர் உடன்படிக்கை. அலிநகர் உடன்படிக்கை எப்ப கொண்டு வந்தாங்க? 1757 பிப்ரவரி 9 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளாசி போர் டேட்டோட கேட்ட 1757 ஜூன் 23. அதனுடைய உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது அலிநகர் உடன்படிக்கை 1757 பிப்ரவரி 9. அடுத்து பக்சார் போர் 1764. இதனுடைய உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. இது 1765. 64 பக்சார் போர் வந்து நடைபெற்றது. 65 தான் வந்து உடன்படிக்கை போட்டிருக்காங்க. இதனுடைய டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி வந்து 20. அப்போ பிளாசி போரோட உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை 1757 பிப்ரவரி 9. அதே பிப்ரவரி மாசம் தான் பக்சார் போரோட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. போர் வந்து 1764, உடன்படிக்கை 1765 பிப்ரவரி 20 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1757 ஜூன் 23 அன்று வங்காள நவாப்பை எதிர்த்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக கருதப்படும் போர் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாசி போர். உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடுக்க. டேனியர்களோட முக்கிய வணிக தலங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டேனியர்களோட முக்கிய வணிக தலமா கருதப்படுற இடம் செரம்பூர். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழிக்கோடு. டேனியர்களோட முக்கியமான வணிக தலங்கள்னு பாத்தீங்கன்னா செரம்பூர், அடுத்து கோழிக்கோடு, அடுத்து நிக்கோபர் தீவுகள். இது மூணுமே வந்து டேனியர்களோட முக்கிய வணிக தலமா வந்து கருதப்படுறாங்க. புரோச் அப்படின்றது யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரோட வணிகத்தலம். அப்ப இங்க கேட்டிருக்கிறது தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப 4 மட்டும் தான் வராது, 4 வந்து ஆன்சர். அப்ப 4 எதை கொடுத்திருக்காங்க? புரோச் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலேயரோட வணிகத்தலமா கருதப்படுறது வந்து புரோச். டேனியர்களோட முக்கிய வணிகத்தலம் செரம்பூர், கோழிக்கோடு, நிக்கோபர் தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பிரிட்டிஷ் ஜனாதிபதி ஆட்சி வந்து எங்க நிறுவப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுல முதல் பிரிட்டிஷ்காரர்கள் ஜனாதிபதி ஆட்சி எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்துல வந்து ஃபர்ஸ்ட் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கு நேரடியாக என்ன பண்றாங்கன்னா கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கடல் வழியா கண்டுபிடிச்சவங்க யாரை கொடுத்திருக்காங்க? பார்த்தலோமியோ டயஸ் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. அடுத்து வந்து இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஐரோப்பியர் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து தப்பு. அப்ப ரெண்டுமே வந்து தப்பு. அப்ப ஏன் ரெண்டும் தப்பு அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியாக கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவர் வந்து வாஸ்கோட காமா. இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தலோமியோ டயஸ் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து தப்பு. இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஐரோப்பியர் கேட்டிருக்காங்க. ஐரோப்பியர் ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்தாங்க. இங்க வந்து ஆங்கிலேயர் கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பு. அப்போ 1, 2மே தப்பு. அப்ப இந்தியாவிற்கு நேரடி கடலடியை கண்டுபிடித்தவர்கள் வந்து வாஸ்கோட காமாவும், இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஐரோப்பியர் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்காளத்தின் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை 1651 ஆண்டு எந்த நதிக்கரையில வந்து அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க வங்காளத்துல முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை, ஆங்கிலேயர்கள் வந்து வங்காளத்துல முதல் தொழிற்சாலை வந்து அமைச்சிருக்காங்க. எந்த வருஷம்? 1651 வந்து அமைச்சிருக்காங்க. எந்த இடத்துல, எந்த நதிக்கரையில வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளி நதிக்கரையில அமைச்சிருக்கு. அப்போ வங்காளத்தின் முதல் ஆங்கிலேயர்கள் வந்து தொழிற்சாலை அமைக்கப்பட்ட வருடம் 1651. எந்த நதிக்கரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூக்ளி நதிக்கரையில வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. அக்பர் தனது மறைவின் போது
கூற்று கேட்டிருக்காங்க. அக்பர் தனது மறைவின் போது வலுவான பொருளாதாரம் வளம் மிகுந்த நன்கு நிர்வகிக்கப்பட்ட ஒரு பேரரசை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யாரு? அக்பர். அது காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்பர் காலத்தில் தோடர்மாலின் வழிகாட்டுதலின் பேரரசு நிர்வாகம் முற்றிலும் சீரமைக்கப்பட்டது. ஆமா, அக்பருடைய காலத்தில் தான் தோடர்மால் வந்து வராங்க. அக்பருடைய காலத்தில் தோடர்மாலின் வழிகாட்டுதலின் பேரரசு நிர்வாகம் முற்றிலும் சீரமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. ரெண்டுமே வந்து இதுல கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1859 பெடரா போர் அப்படின்ற ஒரு போர் வந்து நடைபெறுது. அப்போ பெடரா போர் எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1759 வந்து பெடரா போர் அப்படின்ற ஒரு போர் வந்து நடைபெற்றுச்சு. யார் யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கும் டச்சுக்காரர்களுக்கு இடையிலே தான் வந்து நடைபெற்றது. அப்ப ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடைப்பட்ட நடைபெற்ற போர்னு கேட்டா பெடரா போர் 1759 வந்து போர் 2 பேருக்கும் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1611 ஆண்டு இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில ஆங்கிலேயர்கள் தங்கள் தொழிற்சாலையை எந்த இடத்துல வந்து திறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ வராங்க? 1611 ஆங்கிலேயர்கள் தங்கள் தொழிற்சாலையை வந்து எந்த இடத்துல அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மசிலிப்பட்டினம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம். அப்ப ஆந்திர பிரதேசத்துல மசிலிப்பட்டினத்துலதான் ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் தொழிற்சாலையை வந்து நிறுவியிருக்காங்க 1611 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவர் வந்து என்ன பண்றாரு? இந்தியாவில் முதல் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவங்க வந்து இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா முதல்ல வந்து வராரு 1505. அடுத்து இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க? கடற்படையை பயன்படுத்தி அவருடைய நோக்கமாக இருந்தது. இதுவும் வந்து கரெக்ட். அப்போ முதல்ல வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வராரு. 1505 இருந்து 1509 வரை இருப்பார். 1505 இருந்து 1509 வரை வருவார். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வருவாரு. அடுத்து அல்புகர்க் வருவாரு. அடுத்து டினோ டி குன்கா அப்படின்றவர் வருவார். இந்தியாவின் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துவதே அவரின் நோக்கமாக இருந்தது. இதுவும் கரெக்ட். அவர்கள் பின்பற்றிய கொள்கை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலநீர் கொள்கை வந்து பின்பற்றிருப்பாங்க. அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். 1, 2, 3 கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் தொழிற்சாலையை எங்க நிறுவினார்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். அப்ப டச்சுக்காரர்கள் முதல் தொழிற்சாலை எங்க நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மசிலிப்பட்டினத்தை தான் வந்து நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பிரான்சிஸ் சர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டையெல்லாம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அப்ப பிரான்சிஸ் சர்க் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து செயின்ட் லூயிஸ் கோட்டை எங்க அமைஞ்சிருக்கு? பாண்டிச்சேரியில அமைஞ்சிருக்கு. செயின்ட் டேவிட் கோட்டை, அப்ப டேவிட் கோட்டை அமைஞ்சிருக்கிறது கடலூர்ல அமைஞ்சிருக்கு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைஞ்சிருக்கிறது வந்து சென்னையில வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ பிரான்சிஸ் சர்க் கோட்டை வந்து கடலூர், லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில அமைஞ்சிருக்கு, டேவிட் கோட்டை வந்து கடலூர்ல அமைஞ்சிருக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ 2, 1, 3, 4 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கடல் வழியை கண்டுபிடித்தவர்கள் கேட்கிறாங்க. அப்போ இந்தியாவில் கடல் வழியில முதல் வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா தான் வந்திருப்பாரு. எப்போ? 1498 முதல் டைம் வந்திருப்பாரு. 2வது டைம் வரும்போது 1501 வந்திருப்பாரு. 3வது டைம் வரும்போது 1524 வந்து வந்திருப்பாரு. 1524 வந்தாரு. 1524 மொத்தம் 3 முறை வந்திருக்காரு. 3வது டைம் வரும்போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்திருப்பாரு. அப்போ வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு 3 டைம் வந்திருக்காரு. முதல் வருடம் 1498, 2வது வந்தது 1501, 3வது வந்தது 1524. 3வது டைம் வரும்போது தான் அவர் வந்து இறந்திருப்பார். அப்ப இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோ ட காமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1498 போர்ச்சுகீசிய ஆய்வாளர் வாஸ்கோ ட காமாவுடன், அதாவது எந்த வருஷம்? 1498 தான் முதல்ல வந்து வர்றப்போ போர்ச்சுகீசிய ஆய்வாளர் வாஸ்கோ ட காமாவுடன் ஐரோப்பிய வணிகருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்பரல். பெட்ரோ
அல்வாரிஸ் கேப்ரல் அப்படின்ற ஒரு வாஸ்கோட காமாவும் பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அப்படின்ற ஒரு ஐரோப்பிய வணிகரும் இந்திய நகரத்துக்கு அருகில் வந்து வராங்க. எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிக்கட் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிக்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து முதல்ல வராங்க. அத யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமாவும் பெட்ரோ ஆல்வாரோஸ் கேப்ரல் அப்படின்னு. காலிக்கட் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எந்த வருஷம் வராங்க? 1498. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜஹாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையம் அமைக்க அனுமதித்தார். எப்போ? 1613 ஜஹாங்கீர் சூரத்துல வந்து ஆங்கில வர்த்தக மையம் அமைக்கிறதுக்காக அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து சூரத் அருகே நடைபெற்ற கடல் போரில் ஆங்கில தளபதியான ஆக்கின்ஸ் வந்து போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து தப்பு. இங்க வந்து ஆங்கில தளபதியான ஆக்கின்ஸ் வர மாட்டாரு, தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற ஒருவர். ஃபர்ஸ்ட் ஜஹாங்கீர் வந்து 1613 சூரத் அப்படின்ற இடத்துல ஆங்கில வர்த்தக மையம் அமைக்கிறதுக்காக அனுமதிச்சதுக்கு அப்புறம் சூரத் அருகே நடைபெற்ற கடல் போரில் ஆங்கில தளபதியான ஆக்கின்ஸ் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார் அப்படின்றது. ஆங்கில தளபதியான ஆக்கின்ஸ் வந்து வரமாட்டாரு, ஆங்கில தளபதியான தாமஸ் பெஸ்ட் தான் போர்ச்சுகீசிய கடற்படையை வந்து தோற்கடிச்சிருப்பார். அப்போ கூற்று வந்து சரியா இருக்கு, காரணம் வந்து தப்பா இருக்கு. அப்போ வந்து கூற்று சரி, காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேசாம் ஆண்டில் வாஸ்கோட காமா கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். வாஸ்கோட காமா முதல்ல வந்தது 1498 வந்து வந்திருக்காரு. ரெண்டாவது டைம் 1501 வந்திருக்காரு. மூணாவது டைம் 1524 வந்திருக்காரு. அப்போ டேசாம் ஆண்டில் வாஸ்கோட காமா கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் வாஸ்கோட காமா 1498 வந்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலா போர்ச்சுகீசியர்களுக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்மீடா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வராங்க. அடுத்து உண்மையில் ஆட்சியை நிறுவியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்புகர். இப்போ இந்தியாவின் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைச்சவங்க மட்டும் தான் கேட்கிறாங்க. அப்ப அடித்தளம் அமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்மீடா வந்து இருக்காரு. ரெண்டாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்புகர் வந்தாரு. உண்மையிலேயே வந்து ஆட்சியை நிறுவியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்புகர். மூணாவதா வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினோ டி குன்கா அப்படின்றவர். இவர் தான் வந்து கோவா வந்து தலைநகரமா மாத்திருப்பாரு. அடுத்து நாலாவதா வரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்டின் அல்போன்சா டிசோசா அப்படின்றது வந்து நாலாவதா வரார். அப்போ போர்ச்சுகீசிய ஆதிக்கத்துல அடித்தளம் அமைச்சவர் அல்புகர், சரி. அல்மீடாக்கு அடுத்து உண்மையில வந்து ஆட்சி நிறுவனர் வந்து அல்புகர், கோவா தலைநகரமா மாத்தியவர் டினோ டி குன்கா வந்து வராரு. அப்ப அல்மீடா எப்போ வராரு? 1505 இருந்து 1509 வரை யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அல்மீடா தான் வராரு. அதுக்கப்புறம் வர்றவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்புகர். 1509 இருந்து 1515 வரை இவர் இருக்காரு. அடுத்து டினோ டி குன்கா அப்படின்றவரு இங்க 1515 முடிஞ்சது. இவர் வந்து 1529 இருந்து 1538 வரை இவர் இருக்காரு. அடுத்து அல்போன்சா, மார்டின் அல்போன்சா டிசோசா அப்படின்றவர் வந்து 1942 இருந்து 1945 வரையும் இருக்காரு. யாரு? போர்ச்சுகீசிய ஆதிக்காளர்கள். அப்போ முதல்ல வரவர் அல்மீடா 1505 இருந்து 1509 வரையும். அடுத்து வந்து அல்புகர் 1509 இருந்து 1515 வரையும். அடுத்து டினோ டி குன்கா அப்படின்றவர் வந்து 1529 இருந்து 1538 வரை இருக்காரு. மார்டின் அல்போன்சா டிசோசா அப்படின்றவர் 1942 இருந்து 1945 வரை இருக்காரு. அப்ப இந்தியாவின் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அல்மீடா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1757 பிளாசி போர் பார்த்தோம். அடுத்து பக்சார் போர் 1764 போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது அப்படின்றாங்க. கரெக்ட். அடுத்து 1558க்கு பிறகு இந்திய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் வந்து இருந்தது. ஆமா, 1588க்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி ஆட்சியின் கீழ் வந்துடும். 1858க்கு பிறகு இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒண்ணுமே கரெக்ட். பிளாசி போர் பார்த்தோம் 1757 அலிநகர் உடன்படிக்கை, 1764 பக்சார் போர் வந்து அலகாபாத் உடன்படிக்கை. இப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ 1 2 கரெக்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். போர்ச்சுகீசியர்களால் கோவா வந்து எப்போது கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கோவா முன்னாடியே பார்த்தோம் 1510 தான் வந்து கைப்பற்றிருக்காங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களால் கோவா வந்து எப்போது கைப்பற்றப்பட்டது? 1510 வந்து கைப்பற்றிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கு கடல் வழியை முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா வந்தாரு 1498. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். அப்போ இந்தியாவிற்கு கடல் வழியாக முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த போர்ச்சுகீசியர் சார்பாக முதல்ல வந்தவர் வாஸ்கோட காமா 1498 வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1510 நவம்பரில் எந்த சுல்தானிடம் அல்புகர் கோவாவை கைப்பற்றினார்? கோவாவை கைப்பற்றிய ஆண்டு பார்த்தோம் 1510. அப்ப 1510 யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயபூர் சுல்தான் கிட்ட இருந்துதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கோவா வந்து கைப்பற்றார். அப்ப கோவாவை கைப்பற்றி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினோ டி குன்கா அப்படின்றதான் கைப்பற்றிருப்பாரு. அப்போ 1510 வந்து கைப்பற்றிருக்காங்க. மாசம் நவம்பர். அப்போ 1510 நவம்பரில் எந்த சுல்தானிடம் அல்புகர் கோவாவை கைப்பற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயபூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றிருக்காரு. அடுத்து டினோடி குன்கா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப அங்க வந்து கொச்சியை தலைநகரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி கிடையாது, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா தான் தலைநகரமா வந்து மாத்திருப்பாரு. டினோடி குன்கா பற்றி சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து கொச்சியை வந்து தலைநகரமா வந்து மாத்தல, கோவா தான் தலைநகரமா வந்து மாத்திருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. அடுத்து 1534 வந்து பஸ்ஸினை வந்து கைப்பற்றிருக்காரு, இது வந்து கரெக்ட். அடுத்து டையூ வந்து கைப்பற்றல் 1536 கொடுத்திருக்காங்க. 1537 தான் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா டையூ வந்து கைப்பற்றார். யாரு? நினோ டி குன்கா அப்படின்ற வந்து கைப்பற்றிருக்காரு. அப்போ தலைநகரமா மாத்தது கோவா தலைநகரமா மாத்திருக்காரு, இது வந்து அங்க கொச்சி கொடுத்திருக்காங்க, தப்பு. டையூ வந்து 1537 கைப்பற்றிருக்காங்க, அங்க 36 கொடுத்திருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. 1 3 தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு முன்பு இந்தியா எந்த துணியால் செய்யப்பட்ட மென்மையான ஆடை வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு முன்பு இந்தியா எந்த துணியால் செய்யப்பட்ட மென்மையான ஆடைகளை வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டு மற்றும் பருத்தியால செய்யப்பட்ட மென்மையான ஆடைகளை தான் அவங்க ஏற்றுமதி வந்து செஞ்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 1639 ஆண்டு ஆங்கிலேயர் பிரான்சிஸ் டே என்பவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை நகரை வந்து நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம்? 1639 பிரான்சிஸ் டே வந்து சென்னை நகரை வந்து நிறுவியிருக்காரு அப்படின்றது வந்து கரெக்ட். அடுத்து 1690 சார்னாக் அப்படின்றவர் வந்து சுதநுதி அப்படின்ற ஒரு இடத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வணிக நிறுவனத்தை வந்து நிறுவியிருக்காங்க, இதுவும் வந்து கரெக்ட். இப்ப சார்னாக் என்பவர் சுதநுதி அப்படின்ற இடத்துல ஆங்கிலேய வணிக நிறுவனத்தை நிறுவன ஆண்டு 1690 வந்து நிறுவியிருக்காங்க. சென்னை நகர நிறுவனம் வந்து 1639 வந்து நிறுவிருக்காங்க. இதுல ரெண்டுமே வந்து சரி, 1 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், போர்ச்சுகலில் இருந்து 1500 கோழிக்கோடு வந்தடைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ச்சுகலில் இருந்து 1500 வருஷம் கோழிக்கோட வந்தடைந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோ ஆல்வாரோஸ் கேப்ரல் அப்படின்றவர் தான் வந்து வந்திருப்பார். இவர் வரும்போது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 கப்பல்ல எவ்வளவு வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 வீரர்களுடன் வந்திருக்காரு. எந்த வருஷம் வந்தாரு? 1500 கோழிக்கோட்ல வந்து வந்தாடிறாரு. வரும்போது 13 கப்பலுடன் 100 வீரர்களுடன் வராரு. அப்ப போர்ச்சுகலில் இருந்து 1500 கோழிக்கோடு வந்தடைந்தவர் பெட்ரோ ஆல்வாரோஸ் கேப்ரல் அப்படின்றவரும் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானது கேட்டிருக்காங்க. கொலைச்சல் போர் அப்படின்றது எந்த வருஷம் நடைபெற்றுச்சுன்னா 1739 இருந்து 1743 வரை நடைபெற்றுச்சு. இயர் வந்து இங்க கரெக்டா இங்க கொடுத்திருக்கோம். 1739 இருந்து 1743 வரையும் நடைபெற்ற போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலைச்சல் போர் அப்படின்ற ஒரு போர் வந்து நடைபெற்று. யார் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னனுக்கும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலைச்சல் போர். 1739 இருந்து 1743 வரை நடைபெற்று. அடுத்து ஆங்கில நிறுவனத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த அரசர்கள் மீது மார்த்தாண்டவர்மா போர் வந்து, அதாவது மார்த்தாண்டவர்மா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் தொடுத்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஆங்கிலேயர்கள் கிடையாது, இங்க வந்து டச்சுக்காரர்கள் வரும். டச்சு நிறுவனத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த அரசர்கள் மீது மார்த்தாண்டவர்மா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் வந்து தொடுத்திருக்காரு. இங்க தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதுன்னு பார்க்கும்போது 3 வந்து தப்பு. அப்போ கொலைச்சல் போர் யார் யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னருக்கும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு இடையில தான் நடைபெற்றிருக்கு. நடைபெற்ற வருடம் 1839 இருந்து 1843 வரை நடைபெற்றிருக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல், உலகிலே மிகப்பெரிய போர்க்கப்பல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பானிய ஆர்மடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அந்த ஸ்பானிய ஆர்மடா கப்பல் என்ற கப்பலை ஆங்கிலேயர்கள் எப்போ தோற்கடிச்சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1558 தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ உலகிலே மிகப்பெரிய போர் கப்பலான ஸ்பானிய ஆர்மடா, அப்ப கப்பலோட பேர் பார்த்துக்கிறோம். எப்ப தோற்கடிச்சாங்க ஆங்கிலேயர் பாத்தீங்கன்னா 1558 தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் எந்த நகரத்தில் கிழக்கிந்திய நிறுவனம் தனது முதல் வர்த்தக மையத்தை அமைத்தது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வரும்போது அவருடைய வர்த்தக மையத்தை எங்க நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்தில் தான் நிறுவனாங்க. இந்தியாவில் எந்த நகரத்தில் கிழக்கிந்திய, அதாவது கிழக்கிந்திய நிறுவனம் உள்ள வரும்போது முதலுடைய அவருடைய வர்த்தக மையமா இருந்த இடம் சூரத்து தான் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டென்மார்க் அரசர், டென்மார்க்கோட அரசர் பேர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு டென்மார்க் அரசரா இருக்காரு. 1616 ஆண்டு மார்ச் 17 என்ன பண்றாங்கன்னா ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனியல் நிறுவனம் ஒரு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அப்ப டேனியல் கிழக்கிந்திய நிறுவனத்தை டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் முறையில 1616 மார்ச் 17 உருவாக்கி இருக்காங்க. உருவாக்கும் போது அவங்களுடைய இந்திய தலைமையிடமாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செராம்பூர். அப்போ டேனியர்களோட இந்திய தலைமையிடமாக அமைஞ்ச இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தோம், செராம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 கரெக்ட் 2 கரெக்ட். அப்போ 1 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிசம்பர் 31 அன்று ராணி எலிசபெத், அதாவது முதலாம் ராணி எலிசபெத் அவர்களால் ஆங்கில அரசு சாசனத்தில் கிழக்கிந்திய கம்பெனி வழங்கப்பட்டது. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1600 தான் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேனியர்களின் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் எந்த செயல்பாட்டில் முதன்மையாக கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டேனியர்கள் வராங்க. டேனியர்கள் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டுல வரும்போது எதுக்கு முதன்மையா கவனம் செலுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்தது வர்த்தகம் செய்யறதுக்காக தான் முதன்மையாக நிறுவனம் செலுத்துச்சு. யாரு? டேனியர்களின் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டுல எந்த செயல்பாட்டில் முதன்மையாக கவனம் செலுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்த்தகத்துக்காக தான் கவனம் செலுத்துது. ஓகே, இப்போ ஐரோப்பியர் வருகையில என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இன்னும் கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த நாங்க போடுற வீடியோ, அரியந்த அகாடமில போடுற வீடியோ நீங்க உடனுக்குடனே பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.